பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க பயப்படும் போது, இஸ்ரவேல் ஜனங்க பதறிட்டு இருக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்க நடுக்கத்தோடு இருக்கும் போது, அடுத்தது என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன சம்பவிக்குமோ தெரியலையேன்னு சொல்லி பயத்தோடு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக கடந்து வந்ததாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக கடந்து வந்த அதே வார்த்தை மனம் பதறிட்டு இருக்கிற உங்களுக்கு நேராக, பயந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக அவருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அது? ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அதே வார்த்தையை உங்களுக்கு இந்த வேளையில் தீர்க்க தரிசனமாய் அனுப்புகிறார். அனுப்பி என்ன தெரியுமா சொல்லுகிறார்? வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்படியே உங்க கூட அவர் இருப்பார். வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த வசனத்தை. உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உங்களுடைய வலது பாரிசத்தில் நிற்பார், உங்களுடைய வலது கையை பிடிப்பார். பயந்து கொண்டிருக்கிற பதற்றத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுவாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், கலங்காத, அவர் உங்க கூட இருக்கிறாரு, துணையா இருக்கிறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற துணையெல்லாம் உங்க கூட இருக்குமான்னு கேட்டா தெரியாது. இன்னைக்கு உங்க கூட இருக்கிற ஆறுதல் எல்லாம் அது இருக்குமா என்னன்னு தெரியாது. கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆறுதலா இருந்தவர்கள் இப்ப உங்களுக்கு பகையை உண்டாக்கி இருக்கலாம். கொஞ்ச நாள் உங்க கூட சமாதானமா இருந்தவர்கள் இப்ப சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணி கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கென்று துணையானவர் உங்க கூட நிச்சயமாய் இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுதான் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிப்பேன், உன் வலது பாரிசத்தில் இருப்பேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் பதறி பதட்டத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு இருப்பீர்களானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பக்கத்திலே நிற்கிறார், உங்க கரத்தை பிடிக்கிறார். பயப்படாதீர்கள். விசுவாசிக்கிற மனுஷன் பதற மாட்டான், பயப்பட மாட்டான். உங்களோடு கூட இருக்கிறவர் உயிரோட தான் இருக்கிறார். அதான் இந்த வசனத்தின் மூலியமா சொல்றாரு, துணையா இருக்கிறாராம். முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட அவர் துணையாக இருப்பார். பயப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களோடு கூட துணையாகவும் இருப்பாராக.